வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 12ஆம் தேதி முதல் மே மாதம் 18ஆம் தேதி 2025 திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். எனவே இவ்வாரத்தில் குரு பெயர்ச்சி. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய அனைத்து ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை நிறைய நண்பர்கள் பார்த்திருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறீர்கள். இதுவரை பார்க்காத ஜோதிட அன்பர்கள் அவற்றையும் உங்கள் ராசிக்குரிய பலன்களையும் உங்களுடைய குடும்பத்தினருடைய ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆண்டுகோள்களே குரு பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது கேது பகவான் கன்னி ராசியிலே இருக்கிறார், ராகு பகவான் மீன ராசியிலே. மே மாதம் 18 வரை தான் இவ்வார பலன். மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது. ராகுவாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் மே 19, 2025 அன்று. ஆகையால் அடுத்த வார பலனிலே ராகு கேதுவாகப்பட்ட பயிற்சி இருக்கிறது. இவ்வாரத்தில் பொறுத்தவரை கேது கன்னி ராசியில் தான் இருக்கிறார், கேது பகவான் கன்னி ராசியில் தான் இருக்கிறார், ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டுக்கோள்களிலே சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கின்றார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் கடக ராசியிலே இருக்கின்றார், நீச்சம் பெற்றிருக்கின்றார். புதன் பகவான் மேஷ ராசியிலே இருக்கின்றார். சூரியனோடு மே 14 வரை சேர்க்கை, அதன் பிறகு தனித்திருப்பார் புதன் பகவான். பொதுவாக புதன் தனித்திருந்தால் சுபர், சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். இப்பொழுது தனித்திருப்பதும் சிறப்பானது. அடுத்ததாக சுக்கிர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை மீன ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். மே 14 குரு பயிற்சி வரை குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இருக்கின்றது. இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுகோள்கள் மற்றும் மாதக்கோள்களுடைய கிரக நிலைகள். சந்திர பகவான் மே 12 அன்று துலாம் ராசியிலே விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு விருச்சகம், தனுசு, மகரம் போன்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி போன்ற 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம்.
மேஷ ராசிக்குரிய இவ்வார பலன்களை பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இவ்வாரத்திலும் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருப்பினும் இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சந்திரனோடு பரிவர்த்தனையும் பெறுவார். அதன் பிறகு செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வார்கள். எனவே இவ்வாரத்தில் ஒரு 4 நாட்கள் 3 4 நாட்கள், அதாவது 3.5 நாட்கள், அவ்வாறு 3.5 நாட்கள் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவார். இவ்வாரத்திலே மே 14 அன்று குரு பெயர்ச்சி. குரு உங்கள் ராசிக்கு 2லிருந்து 3க்கு செல்கின்றார். நம்மளுடைய சேனலிலே குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். ஆகையால் அவற்றை பாருங்கள். அவற்றில் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் நீங்கள் அறியப்படுவீர்கள். அதாவது சூரியன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் அதே மே 14 உங்கள் ராசியிலிருந்து 2க்கு செல்கின்றார். வாக்குஸ்தானத்தில் சூரியன் வருகின்றார். யோகாதிபதி தான். ஆனால் 2ல் சூரியன் வருகின்ற போது சூரியன் உஷ்ண கிரகம். வார்த்தையிலே கொஞ்சம் கோபம், எல்லாரிடமும் கொஞ்சம் சற்று அதிகமான உஷ்ணமான பேச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொறுமை காட்ட வேண்டும் வார்த்தையிலே. புதன் பகை கொண்டவர் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். 14ஆம் தேதி முதல் தனித்திருக்கிறார். எனவே நிதானம் தேவை. சுக்கிரன் உங்களுக்கு 12லே அவர் உச்சம் பெற்றிருப்பது சாதகம். குரு 3க்கு சென்றாலும் அவர் பார்வை பெறுகின்ற இடங்கள் பலம் வாய்ந்த இடங்கள். 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் 11ஆம் இடம், அந்த இடங்கள் எல்லாம் பலம் பெறுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசி சகோதர சகோதரிகளே, செவ்வாய் புதன் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே நிதானம், பொறுமை, பெரிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று நிதானம் காட்ட வேண்டும். பெரிய மோதல்களை தவிர்ப்பது நல்லது. சூரியன் வாக்குஸ்தானத்தில் வருவதனால் எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உயரதிகாரியிடம் எந்த ஒரு பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சு வேண்டாம் அலுவலகத்திலே. பெண்களுக்குள்ளே பார்க்கணும், குடும்பஸ்தானத்தில் சூரியன் வருவதனால் அன்பை காட்டுங்கள் கணவரிடம். திருமணமாகாத பெண்களுக்கு குரு மாறுகிறார் என்றாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண முயற்சியில் பெரிய தடைகள் எவையும் இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு சிறப்பான வாரமாக ஓரளவுக்கு இருக்கின்றது. செவ்வாய் நீச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்ற நாட்கள் யோகம். சந்திராஷ்டம நாட்களில் கவனம். அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அது ஒரு வகையில் கல்விக்கு நல்லது. எனவே கல்வியிலே இப்பொழுது பெஸ்ட் தேர்வுகள் முடிவுகள் வந்துவிட்டது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் கல்வியிலே இருக்கின்றது. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்கான இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கின்ற போது அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. ராசிக்கு 8க்கு வருகிறார் சந்திர பகவான். ஆனாலும் 3க்குரியவர் 8ல் வருவதனால் சில வகையில் நன்மை இருக்கிறது. ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவோடைய பார்வையும் சந்திரன் பெறுகின்ற நாட்களாகணும். 14ஆம் தேதியே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிவிடுகிறது. ஆகையால் இங்கு பார்க்கின்ற போது புதன் வேலன் வெள்ளி அந்த நாட்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் குருவோடைய பார்வை சந்திரன் மீது இருப்பதனால் சில வகையில் நன்மையும் இருக்கின்றது. குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி ராசிக்கு 2க்கு வருகிறார். குரு பயிற்சிக்குரிய பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நிறைய நண்பர்கள் அவற்றை பார்த்திருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை எனில் பாருங்கள். மற்ற ராசிகளுக்கும் ஏற்றிருக்கின்றோம். எனவே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய ஆதரவு கொடுங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. காரணம் உங்கள் ராசிக்கு 2க்கு வருகிறார் குரு பகவான். ராசியிலே குரு அமர்ந்து எத்தகைய பெரிய நல்ல விஷயங்களை நீங்கள் சாதித்து காட்டினாலும் சமூகத்திலும் பெரிய பெரிய மனிதர்களிடம் அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் மனதிலே சற்று உளைச்சல்களை பெற்று வந்தீர்கள். பெரிய பெரிய முடிவுகள் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சரியான தக்க தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய பலன்களையும் நீங்கள் பெறாததுக்கு காரணம் ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள். அவற்றை தாண்டி விட்டீர்கள் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி முதல். மேலும் சனி 10ல் இருந்தார்.
இப்பொழுது அவர் லாபத்துக்கு வந்திருக்கிறார். மேலும் ராகு கேது பயிற்சி இந்த 18 முடிந்து 19 பிறக்கின்ற பொழுது ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்குது. ராகு கேது பயிற்சியும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்து விட்டோம். ரிஷபராசிக்கும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். அதையும் பார்த்திருக்கிறீர்கள். நிறைய நண்பர்கள் பார்க்காதவர்கள் அதையும் பாருங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி ராசிக்கு 2க்கு வருகிறார். 2ஆம் இடத்தில் குரு இருப்பது யோகம், தன யோகம், தனக்காரங்கள் 2 இருப்பது சிறப்பு. எனவே பொருளாதார முன்னேற்றம், எடுக்கின்ற காரியத்தில் முயற்சி, வார்த்தையில் பொறுமை, நிதானம் மற்றும் வார்த்தையாலே வெற்றிகளை பெறக்கூடிய திறமை, தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலே சாதிப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த குரு பயிற்சி முதல். ஆகையால் இப்பொழுது ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் அதிகமான நன்மைகளை பெறப்போகின்ற ராசியில் நீங்களும் ஒருவர். ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் தனுசு ராசி போன்ற ராசிகளுக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி. ஆகையால் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்களுக்கான காலம், நல்ல காலம் வந்துவிட்டது. குருவோடைய மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுவரை எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்தும் அவற்றில் ஏமாற்றத்தை கண்டு வந்த உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது எல்லாம் முன்னேற்றமாக அமையக்கூடிய ஒரு நல்ல பொற்காலம். இவை நல்ல விதமாகவே உங்களுக்கு அமைவதில் எனக்கும் மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்க்கின்றவர் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் சனியோடு சேர்க்கை, மேலும் ராகுவும் அங்கே அமர்ந்திருக்கின்றார். இவை உங்களுக்கு பலம். 12ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். இருந்தாலும் அவர் 12லே இருக்கின்ற பொழுது பாதிப்புத்தான். கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களும் ஒரு வாரத்தில் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லுவோம். சந்திராஷ்டமம் வருகின்றது இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு புதன் 12லே இருக்கின்ற ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் சனி, ராகு, ஆண்டுக்குள்ளிலே சனி இருக்க போய் அப்போது புதனால் பிரச்சனையே இல்லை. இந்த வாரத்திலும் சுக்கிர பயிற்சி இல்லை, உச்சமாகவே இருக்கிறார். எனவே 3லே செவ்வாயும் சிறப்பை தருகிறார். ஆகையால் தொழில், வியாபார, உத்தியோகம் மிக சிறப்பாக முன்னேற்றம், தனலாபம், பொருளாதார வெற்றி இவையெல்லாம் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, மேலதிகாரியுடைய ஆதரவு, பெண்களிலே கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, திருமணமான பெண்களுக்கு என்று இந்த வாரம் பெண்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு கல்வி ஸ்தானத்தில் குரு வந்திருப்பதனால் தேர்வுகள் முடிந்துவிட்ட இந்த நிலையில் நுழைவுத் தேர்வுகள் வரக்கூடிய நீட் தேர்வு முடிந்துவிட்டது. இதனால் அடுத்த கட்ட வேறு தேர்வுகள், நுழைத்தேர்வுகள் என்ற இடத்தில் பார்க்கும் ரிஷபராசி மாணவ கண்மணிக்கு சிறப்பு. ஆகையால் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் மிக சிறந்த யோகத்தையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய வாரம். குரு பயிற்சி அன்று நீங்கள் அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது யோகம். சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை பெற்று தசம கேந்திரமான 10ஆம் இடத்தில் ராகுவோடியும் சேர்க்கை பெற்றிருப்பது மிக சிறப்பு. எனவே இந்த வாரம் ராசியாதிபதி, யோகாதிபதிகள் சிறப்பாக இருக்கிறார். சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதிகள். ஆகையால் கோணங்களுக்கு அதிபதி சேர்க்கை பெற்று கேந்திரத்தில் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், 9க்குரியவர் சனீஸ்வரர். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று தசம கேந்திரம் என்ற 10ஆம் இடத்தில் இருப்பது யோகத்தை தருகிறது. குரு பயிற்சி 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார். ஜென்ம குரு. பொதுவாக ஜென்ம குரு என்றாலே கொஞ்சம் பயம். அஷ்டம சனி, 7.5 சனியை போல் ஜென்ம குரு வனவாசம் என்கின்ற ஒரு வழக்கு எல்லோர் மனதிலும் ஆழமாக இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசிக்கு அது பல்வேறு விதமான மாற்றம் கொடுக்கக்கூடியது, விதிவிலக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் குரு பயிற்சியை அவை நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன். மிதுன ராசிக்கு எப்படி ஜென்ம குருவால் பிரச்சனை இல்லை என்று. மே 14 உங்களுக்கு குரு பயிற்சி நம்மளுடைய சேனலிலே பாரத் கர்மா இல்லைங்களே குரு பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் மிதுன ராசிக்கு செய்துவிட்டேன். அவற்றை பாருங்கள். மேலும் இந்த வாரம் முடிந்த பிறகே ராகு கேது பயிற்சி. ராகு உங்களுக்கு 3க்கு வருகிறார், கேது 3க்கு வருகிறார், ராகு 9க்கு வருகிறார். அதையும் பதிவேற்றம் செய்துவிட்டேன். மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நம்மளுடைய சேனலான பாரத் கர்மாவில் இப்பொழுது இருக்கிறது.
அதை பார்த்திருந்தீர்கள் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. இல்லை இதுவரை பார்க்கவில்லை என்றால் பாருங்கள். மேலும் மற்றவர்களுடைய ராசி, குடும்பத்தில் இருக்கிற ராசியும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்து ஆதரவு தரும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன், சுக்கிரன், சனி இவர்கள் மூவரும் மிக பலமாக இருப்பதினால் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மை. இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி மதியத்துக்கு பிறகும் ஞாயிறன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8இல் வருவார். 8ஆம் இடம் மகர ராசியில் வருவார். ஆகையால் சனி ஞாயிறில் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசியாகவே அதிகமாகவே கொடுப்பார். நீங்கள் திருப்திகரமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஜென்மகுருவை பற்றி பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். எனவே இந்த வாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சில விஷயங்களிலே கவனம் இருக்க வேண்டும், சில விஷயங்களில் நிதானம் காட்ட வேண்டும். குரு உங்களுக்கு சில மன குழப்பங்களை கொடுப்பார், அதுதான் ஜென்ம குரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரியனும் உங்கள் பயிற்சியாகி விடுகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் அதே 14ஆம் தேதி 12க்கு வந்து விடுகிறார். ஆகையால் 12க்கு வருகின்ற சூரியன் பாதிப்பை தருவார். 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை, புதன் இருக்கார். ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை என்றாலும் உத்தியோகத்தில் இருக்கின்ற மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல்கள், வேலை பளு இருக்கும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வார்த்தையிலே கவனம் வேண்டும். 2லே செவ்வாய் இருப்பதனால் திருமணமான பெண்களை பொறுத்தவரை அவ்வாறே குடும்பராணத்தில் செவ்வாய் இருப்பதனால் சற்று பொறுமை, ராசிக்கு குரு வருவதனால் நிதானம் இழப்பீர்கள். வார்த்தையிலே கவனம் வேண்டும். கணவன் மனைவி பேச்சிலே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை தான். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். ஆனால் 10இல் ராகுவோடு சேர்க்கை. திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அதே சமயத்தில் மாணவ கண்மனைகளை பொறுத்தவரை தேர்வுகள் முடிவுகள் வெளிவந்துவிட்ட இந்த நிலையில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் வெற்றிகரமாக முடிப்பார். ராசியாதிபதி சிறப்பாக இருப்பதனால் இதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் 10இல் இருக்கிற சுக்கிரன் சனி சேர்க்க யோகத்தை தரும் சிறப்பான வாரம். இருப்பினும் ஜென்மகுரு 14ஆம் தேதி குரு பயிற்சி அன்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திரன் தேய்பிறையாக நீச்சம் பெறுகின்ற நிலையும், அதன் பிறகு அவர் உங்கள் ராசிக்கு 6, 7 என்ற நிலையில் வருகிறார். பொதுவாக இந்த வாரம் சந்திரன் தேய்பிறையாக பெரிய அளவில் தேய்ந்திருக்க மாட்டார். அதே சமயத்தில் விருச்சிக ராசியில் நீச்சம் பெறுவார். ஆனாலும் விருச்சிக ராசியில் நீச்சம் பெறுகின்றவர் ராசியில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயோடு பரிவர்த்தனையும் இருப்பார். செவ்வாய் ராசியில் நீச்சம், ராசி யோகாதிபதி தான் செவ்வாய். சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு திடீர் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இவ்வாரத்தில் இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இவ்வாரத்தில் குரு பயிற்சி, சூரிய பயிற்சி. சூரியன் உங்களுக்கு 11க்கு வருகிறார், அது யோகம். 11ஆம் இடம் ரிஷபராசிக்கு சூரியன் வருவது சிறப்பான நன்மை. 9இல் சுக்கிரன் யோகமாக இருக்கிறார். 10இல் புதனும் மிக மிக நன்மையாக இருக்கின்றார். அதே சமயத்தில் குரு 11ஆம் இடத்திலிருந்து விரயத்துக்கு 12க்கு வருகிறார். நம்மளுடைய கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நம்மளுடைய சேனலான பாரத் கர்மாயிலில் குரு பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டேன். அதன் பிறகு ராகு கேது பயிற்சி இந்த வாரம் இல்லை, ஆனால் அடுத்த வாரம் 19ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அதையும் கடகராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டேன். அவையும் பாருங்கள். உங்கள் ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள். குடும்பத்தில் மற்றவர்களுடைய குரு பயிற்சி பலன்களும் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 12க்கு விரயத்துக்கு வருகிறார் குரு பகவான். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை ஷேர் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் நன்றாக இருக்க 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் என்ற இடங்களுக்கு வருவது சிறப்பு. தேய்பிறையாக இருந்தாலும் பெரிய அளவில் தேய்பிறையாக இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை சந்திரன் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக, செவ்வாய் ஓரளவுக்கு இந்த வாரம் சாதகமாக இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் நல்லா இருக்கிறார்கள். ஆகையால் குரு மட்டும்தான் உங்களுக்கு 12க்கு வர, சனி 9இல் இருக்கின்ற சுக்கிரனோடு சேர்க்கை உங்களுக்கு நன்மையை வரவில்லை என்றாலும் தீமைகளை தரமாட்டார் சனீஸ்வர பகவான். எனவே தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று பார்க்கின்ற உத்தியோகம் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சூரியன் பலமாக இருக்கிறார்.
10ல் திக்பலம், அதுக்கு பிறகு லாபத்துக்கு வருவது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனாதிபதியான சூரிய பகவான் 10லும் மற்றும் 11க்கு வருவதால் லாபம் கொண்ட வாரம். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் எடுக்கின்ற பொழுது நன்மையாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் உறுதியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பெண்களுக்கான பலனை, திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவிலே எல்லாம் அன்பு பாசம் இந்த வாரத்தில் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எல்லாம் தேர்வு முடிந்து விட்ட நிலை, அடுத்த கட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு அவர்கள் சிறப்பான ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் முடிந்து விட்டது தான். ஆனால் இதுவரை திருமணமாகாதவர்கள்லாம் இப்போ திருமணமாகாத பெண்கள் என்று வருங்கள். குரு பலம் என்பது திருமண காலம்தான். ஆனால் அதனால் திருமணம் நடைபெறவில்லை, 12ல் குரு வந்துட்டார்னா ஒன்றும் திருமணமே நடக்காது. இந்த ஒரு வருஷம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஜாதகம் தான். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் அந்த திருமண காலம் வந்து விட்டால் கல்யாணம் நடந்தே தீரும். குருபலம் வந்த ஒரு வருஷம் தான் கல்யாணம் நடக்கும், அடுத்த ஒரு வருஷம் வராதுன்னா இப்போ அடுத்தது 12ல் வந்துட்டார், அப்புறம் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். 2 வருஷமும் அவர் குருபலம் இல்லை தான். அதுக்காக கடகராசியில் பிறந்தவங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாதா? அதெல்லாம் சும்மா. ஆனால் குருபலம் வந்து விட்டால் திருமண காலத்துக்குரிய முயற்சியில் தடைகள் இருக்காது. அதுதான் பணம் சுரட்டணும் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது நம்ம தனியாக ஒரு நாள் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு பதிவு போடுறேன். இருப்பினும் இப்பொழுது உங்களுக்கு 12ல் குரு இருப்பதனால் திருமண முயற்சி ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது மாணவ கண்மணிகள் புதன் சிறப்பாக 10ல் இருப்பதனால் கல்வியிலே மேன்மை வெற்றி இருக்கிறது. 10ல் ஒரு புதன் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆகையால் +2 தேர்வு வந்து விட்டது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்கின்ற இந்த முயற்சி உங்களுக்கு புதன் இப்போ இந்த வாரம் மட்டுமல்ல, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம்ட்டு 10, 11 தான் புதன் ஒருவர் யோகமாக இருக்கார், கல்வியை தரக்கூடியவர். ஆகையால் கல்வியிலே உங்களுக்கு மேன்மை இருக்குது மாணவ கண்மணிகளே. ஆகையால் இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் அதன் பிறகு 14ஆம் தேதி 10க்கு வந்து திக்பலம் பெறுவது யோகம் வைகாசி பிறக்கின்றது. ஆகையால் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் 10ல் இருப்பார். அதன் பிறகு உங்களுக்கு ஆணி பிறக்கின்ற பொழுதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 11க்கு தான் வருவார். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 14ஆம் தேதி உங்களுக்கு 10க்கு வருவதனால் இனி ஒரு மாதம், ஆக இந்த ஒரு மாதம் வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அஷ்டம சனி, 8ல் ராகு, இந்த வாரத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு யோகம்தான். ஆனால் ராகு கேது பயிற்சி சிறப்பில்லை என்பதை இப்போ இல்லை, உங்களுக்கு பிரச்சனை. 10க்கு வருகிறார் சூரியன், திக்பலம் பெறுகிறார். அதன் பிறகு லாபத்துக்கு வருவார். ஆடி பிறக்கின்ற பொழுது யோசியுங்கள். இப்போ 2 மாதத்துக்கு உங்களுக்கு ராசியாதிபதி பலமாக இருக்கார். ராசியாதிபதி லக்னாதிபதி ஒருவருக்கு பலமாக இருந்து விட்டாலே அவர்கள் வாழ்க்கையிலே எத்தகைய சோதனைகள் வந்தாலும் சாதிப்பார்கள். அவங்க ஜாதகத்தில் ராசியாதிபதி சூரியன், நீங்கள் சிம்மராசியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது சூரியன். ஆனால் உங்கள் லக்னாதிபதியும் பலமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் சூரியன் பலமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு பார்த்தா நீங்கள் சிம்ம லக்னமாகவே இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி சூரியன், சிம்மராசி சிம்ம லக்னம். ஆனால் வேற லக்னம் 11 லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துக்கு தான் அந்த லக்னாதிபதியும் பலமான நிச்சயமாக சாதிப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நல்ல ஜோதிடர் அதைத்தான் கூறுவோம். ஒரு நல்ல ஜோதிடர் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள், நான் கற்றுக்கொண்ட என் அனுபவம் எல்லாம் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் விதி மதி. அந்த விதி மதி அந்த ரெண்டுமே, விதி என்றால் லக்னம், மதி என்றால் ராசி. மதி என்பது சந்திரனோட இன்னொரு பேர். அது நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க. அஷ்டம சனி, ஆகையால் 8ல் இருக்கிறாக 7க்கு வரார், 2ல் இருக்கிற கேது ராசிக்கு வரதான் போகிறார். 2.5 வருஷம் கண்டக சனியும் பார்த்துட்டீங்க, இப்போ அஷ்டம சனி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ குரு பயிற்சி இந்த வாரத்தில் 11க்கு வருகிறார். 10ல் இருந்த குரு 7ல் சனி, 10ல் குரு, 2ல் கேதுன்னு போன வருஷம்லாம் பார்த்தீங்க. பிரச்சனையிலே சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் பிரச்சனையை சந்திக்கவே இல்லை என்று நான் கூற மாட்டேன். கோள்களின் கோலாட்டத்தில் வந்து கொண்டே தான் நல்ல நேரம், நல்ல காலம், அதன் பிறகு பிரச்சனைக்குரிய காலம். ஆகையால் சிம்மராசி சகோதர சகோதரிகளை, இப்பொழுது குரு உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். யோகாதிபதி அவர் 11க்கு வந்து தன்னுடைய சொந்த வீடான 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பயிற்சி சிம்மராசி. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்துவிட்டோம். ஆயிரக்கணக்கில் அவற்றில் ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் இதுவரை சிம்மராசிக்கு. ஆகையில் எனக்கு அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ சந்தித்து அதை முடித்து வெளியே வந்துட்டேன் சொல்கிறா, சிங்கம் வந்துட்டேன் வெளியே அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த பார்த்ததுலேயே எனக்கு தெரிகிறது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளவோ அதுக்கான கமெண்ட்ஸையும் கொடுத்துருக்கீங்க.
என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருப்பெயர்ச்சியுடைய சிம்மராசி பலன்களை நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை எனில் அவற்றை பாருங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தில் மற்றவருடைய குருப்பெயர்ச்சிக்குரிய பலன்களையும் பாருங்கள். இந்த வாரத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை. மே 18 வரை தான் இந்த வார பலன். ஆனால் அதற்கு பிறகு மே 19 உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, அதையும் சிம்மராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். ஆக அவற்றையும் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்ப உறுப்பினர் ராசி வீட்டில் ஒரு 2 பேருக்கு நல்லா இருக்குது, ராகு கேது சனி அப்படின்னா வீட்டில் எல்லாமே ஒரு அமைதியும் மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்கும். அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படி பார்த்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து ஆதரவு தரும்படி இத்தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி சூரியன் பலம், செவ்வாய் உங்களுக்கு 12 இருக்கிறார். ஆனால் இந்த வாரத்தில் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தையும் பெறுகின்ற நாட்கள் வருகிறது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லை. ஆக இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரம். 8 சுக்கிரன் யோகத்தை தருவார். தன லாபாதிபதியான புதன் 9 இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு லாபத்துக்கு லாபம் என்ற பாவமாக இருப்பதனால் புதன் நன்மை. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் என்பது பார்க்கின்ற பொழுது தன லாபம் மிக சிறப்பாக இருக்கும். சனீஸ்வரருக்கு நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். 8 சனி இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு பகமை காட்டினாலும் உயர் அதிகாரிகளிடம் நட்பு பெறுவீர்கள், நன்மதிப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே அன்பு இருக்கும். ஏனெனில் குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரை அவருக்கு இருந்த பிரச்சனை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொண்ட நிலை இனி இருக்காது. சிம்மராசி பெண்களிலே திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி குடும்பத்தின் நிலவும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் வந்துவிட்டது என்றாலும் அது திருமணத்துக்குரிய காலம்தான். ஆனால் அஷ்டம சனி நடக்கிறது. ஆகையால் திருமண முயற்சியில் சாதகமான காலம் வந்திருக்கிறது. அடுத்ததாக பார்க்கணும், மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பலம் நன்றாக, குரு 11க்கு வருவது சிறப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு 5ஆம் இடத்தை பார்ப்பனால் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு இடத்தில் உங்களுக்கான இடம் கிடைக்கும். அடுத்த கட்டத்தில் +2 தேர்வுலாம் வந்து விட்டால் இந்த காலம் சிம்மராசி கல்வியிலே மாணவ கண்மணிகளுக்கு யோகம்தான். இதுவே சிம்மராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி என்பவர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் 8ல் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் 8ல் இருக்கின்ற நிலையில் அவர் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். புதன் தனித்து 8லிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இவ்வாரத்தில் குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி 9 இருந்த குரு உங்கள் ராசிக்கு 10க்கு வருகிறார். 7ல் சனி இந்த வாரத்திலும் இருக்கிறார். கண்டக சனி 10ல் குரு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய முதலீடுகளை நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. ராகு கேது பயிற்சி வரை கொஞ்சம் நிதானம். அடுத்த வாரம் ராகு கேது பயிற்சி. இந்த வாரம் பலன் 18ஆம் தேதி தான். 19ஆம் தேதி ராகு கேது, ராகு 6க்கு வருவார். அதற்கு பிறகு சனியால் பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரம் முழுவதும் கன்னிராசி அன்பர்களாகிய சகோதர சகோதரிகளே, பெரிய முதல்கள் தொழில் வியாபாரத்தில் தவிருங்கள். பெரிய முதலீடுகள் செய்வது, புதிய தொழில் துவங்குவது, வியாபாரம் துவங்குவது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு வாரம் தான். அதே சமயத்தில் 10ல் குரு வந்திருக்கிறார். ஆனாலும் அதில் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார். குரு பலம் இழப்பா புதனாக செயல்படுவார் என்பது உண்மை. ஆகையால் நீங்கள் உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துவிட்டேன். அவற்றை பார்க்கவில்லை என்னால் பாருங்கள். அவற்றின் மூலம் நீங்கள் தெளிவாக 10ல் குரு வந்தால் எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியும். ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றையும் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். 6ல் வர ராகு என்ன செய்வார், 10ல் வருகின்ற குரு என்ன செய்வார் என்று. ஆகையால் அவற்றை பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குரிய குரு பயிற்சி பலன்களும் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்களும் பாருங்கள். காரணம், அவர்கள் உங்கள் கணவரோ மனைவி அவர்களுக்கு நல்ல காலம் ராசிப்படி சனி பாதிப்பில்லை, குரு பாதிப்பில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அது மாதிரி ரொம்ப பாதிப்பு இல்லை. ரிஷப ராசிக்கு அது மாதிரி பாதிப்பு இல்லை. சனி 11. ஆனால் உங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசி துலாம் ராசி எப்பயுமே ஒத்து போகிற ராசி. பொதுவாக பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராசி பொருத்தம் வரும்போது இந்த ராசியை அவங்க நிச்சயம் இணைப்போம். கன்னி ராசிக்கு ரிஷப ராசியும் சரி துலாம் ராசியும் இணைக்கக்கூடிய ஒரு ராசி. காரணம், சனி அது சுக்கிரன் ராசி ரிஷபம் துலாம்.
கன்னிராசி புதன். அப்போ அந்த அவங்களுக்குள்ள ஒரு அன்பான அந்யோன்யம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசி விருச்சிக ராசி தான் சேர்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ள அதான் பிரச்சனை வரும். ஆகையால் இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய ராசி பலன், குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி மட்டும் பார்க்காமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய பயிற்சி பலனையும் பாருங்கள். மேலும் குரு பயிற்சி, ராகு பயிற்சி பலன்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து ஆதரவு தரும்படி இத்தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசி என்பவர்களே, தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்களை தவிர்க்க வேண்டும். அவ்வளோதான். இந்த வாரத்தில் இதான் சொல்லுவேன். இந்த வாரம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. புதிய முயற்சியும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அதான் உத்தியோகம். இந்த வாரம் அமைதியாக இருங்கள் கன்னிராசி என்பவர்களே. இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் இப்போ தான் 8லேருந்து 14 தான் 9க்கு போகிறார். அதுவும் பகை வீடு தான். அதே சமயத்தில் உங்களுக்கு புதன் 8ல் இருக்கார். அது நல்லது தானே. செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறார். செவ்வாய் உங்களுக்கு 11லேருந்து 2ஆம் இடத்தை புதனும் பார்க்குறார். சூரியனும் பார்ப்பார். அப்புறம் குருவும் பார்ப்பார். என்று 2ஆம் இடத்து நிறைய வார்த்தையில் தேவையில்லாத ஒரு பேச்சு வரும். இந்த வாரம் அமைதியாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற கன்னிராசி. பெண்களுக்கான திருமணமான பெண்களை பொறுத்தவரை இந்த வாரம் கணவரிடம் அன்பு காட்டுங்க. 7லே சனி ராகு சுக்கிரன்லாம் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் அமைதி காட்டுங்கள். வார்த்தையிலே பொறுமை, கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குரு 10ல் வந்தாலும் பாதிப்பு. திருமண முயற்சியில் உடனே 10ல் வந்தால் 9ல் இருக்கும்போது ஏன் நடக்கவே இல்லை. ஆகையால் அது திருமணத்துக்குரிய காலம்தான் குருபலம். குருபலம் திருமணத்துக்குரிய முயற்சியில் தடைகள் இருக்காது. இப்போயும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக 7க்குரியவன் காலத்திர ஸ்தானம் எல்லாம் பலமாக இருந்து நல்ல தசனம் தான் நிச்சயம் நடக்கும். ஆகையால்